பிறப்பித்தார். வந்தவர் என்ன செய்தார்? இமாம் மாலிக் இடத்திலே, மன்னர் உங்களை அரண்மனைக்கு வர சொல்கிறார், இந்த கிதாபை எடுத்துக்கொண்டு அங்கு வந்து மன்னருக்கு நீங்கள் பாடம் நடத்தணுமாமா என்று சொன்ன போது இமாம் மாலிக் சொன்னார்கள், உங்கள் மன்னருக்கு போய் நான் சொன்ன இந்த சலாமை சொல்லுங்கள். என்னுடைய சாந்தமான சலாம் உங்கள் மன்னருக்கு எப்போதும் உண்டு. ஒருபோதும் என் காலனி கூட உங்கள் மன்னர் வாசலில் வந்து நிற்கார். என் காலனி வருவதே இவ்வளவு யோசனை என்று சொன்னால் நான் எப்படி வருவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க வந்து சொன்ன பொழுது மன்னருடைய தர்பாரில் கூடிய இந்த சில சகாக்கள், அதுல அபு யூசுப் காலி என்று சொல்லக்கூடிய ஒருவர் மன்னர் ஆரம்பிச்சு என்று சொல்றார், நீங்க கேட்டு அனுப்புனதும் அவர் சொல்லி அனுப்பின பதிலையும் பக்கத்து நாட்டினுடைய ஈராக் வாசிகள் கேட்டாங்கன்னா நம்முடைய மானம் காத்துல பறந்துடும் மன்னரு, என்ன செய்யணும்னு சொல்லி ஆலோசிச்சுட்டு பொழுது இமாம் மாலிக் அவர்கள் சபைக்குள்ள வந்துட்டார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் கேட்டார்கள், என்ன இமாம் அவர்களே, நான் ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டீர்களா? என் கட்டளைக்கு அடிபணிய மாட்டீர்களா? என் உத்தரவுக்கு ஏன் மாறு சென்று கேட்ட பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், நீங்கள் உங்கள் அரண்மனைக்கு வந்து பாடம் சொல்லி தர சொன்னீர்கள், அது என்னால் ஒருபோதும் நடக்காது. மன்னர் கேட்டார், ஏன் நடக்காது? காரணம் என்னென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் வஹி எழுதக்கூடிய சஹாபியாக இருந்தார்கள். அப்படி வஹி எழுதி கொண்டிருக்கும் பொழுது லா யஸ்ததீஉல் கவாயிது மினல் முஃமினீன் என்ற வஹியை எழுதி முடித்தார்கள். என்ன அர்த்தம் என்று கேட்டால், போர் களத்திலே போர் மைதானத்திலே பார்வை உடையவர்களும், அதாவது கலந்து கொண்ட முஃமின்களும் கலந்து கொள்ளாத முஃமின்களும் சமமாக மாட்டார்கள். போரிலே கலந்து கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் நன்மை கிடைக்கும், கலந்து கொள்ளாதவருக்கு நன்மை கிடைக்காது என்ற ஆயத்தை வகியாக எழுதி முடித்து விட்டார்கள். சபையில் அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்ற ஒரு சஹாபி இருந்தார், கண் தெரியாதவர். இந்த வகியை எழுதி முடிச்ச உடனே அவர் கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இப்படி வகி அனுப்பியிருக்கிறான், நீங்க எழுதிருக்கிறீங்க, போர்ல கலந்துகிட்டவங்க தான் நன்மை, கலந்துகிட்டாத நன்மை இல்லைன்னு, என்ன போல ஆட்களுக்கு நன்மை எப்படி அடைவேன், எனக்கு பார்வை இல்லையே என்று அந்த கண் தெரியாத குருள் சஹாபி பெருமானத்தை கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தயங்கி இதுல நான் ஒண்ணும் செய்ய முடியாது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய வகி பேனா எழுதி முடித்து விட்டது என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தான் நவழ்ந்தார்கள். உடனே அவர்கள் மயக்க நிலைக்கு திரும்பினார்கள். ரசூலுல்லாஹ் மீண்டும் அந்த ஆயத்தினுடைய தொடர்புல அல்லாஹ் இன்னொரு வழியை இறக்கிறான், இந்த ஆயத்திலோடு இந்த வார்த்தை அல்லாஹ் சேர்த்தான். இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், போர்க்களத்திலே ஆரோக்கியமாக கலந்து கொண்டவர்களும் போர்க்களத்தில் கலந்து கொள்ளாதற்கு சமமாக மாட்டார்களோ, அதே போல் கண் தெரியாத